நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம்ன்ற இந்த டிசீஸ் வந்து திரும்ப வராமல் தடுக்க முடியுமாங்க சார்? நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் யூஸ்வலாக எதனாச்சும் ஒரு வைரஸ் காய்ச்சல் மாதிரி வந்ததுக்கு அப்புறம் வரும். நார்மலாக குழந்தைங்களுக்கு ஒரு சளி இரும்பல் அப்படின்ற மாதிரி வரும். வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 வீக் ஆர் 2 வீக்ஸ்க்குள்ளே நெஃப்ரோட்டிக் சிண்ட்ரோம் ரிலாப்ஸ் ஆகும். ஸோ 1 தடுப்பூசி போட்டுக்கிறது, 2 எப்போ குழந்தைக்கு ஒரு சளி இருமல் வருதோ அப்போவே வீட்லேயே கூட யூரினில் அந்த டிப்ஸ்டிக் அப்படின்னு ஒரு டெஸ்ட் வரும். அந்த டெஸ்ட்டில் குழந்தைக்கு புரோட்டீன் லீக் ஆரம்பிக்குதா இல்லையான்றதை வீட்லேயே செக் பண்ணிக்கலாம். எப்போ ஒரு 2 நாள் தொடர்ந்து புரோட்டீன் லீக் இருக்குது, டிப்ஸ்டிக்கில் 1+ இல்லைனா 2+ பாசிட்டிவ் வருதோ அப்போவே நம்ம டாக்டர்கிட்ட வந்தோம்னா தொந்தரவு அதிகம் ஆகிறதுக்கு முன்னாடியே நம்ம ஸ்டீராய்ட்ஸ் ஆரம்பித்து அதை கண்ட்ரோல் பண்ணிடலாம்.